பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பென்ட்ரைவை வந்து எப்படி பூட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஓஎஸை டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஒரு லேப்டாப்புக்கு போடுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். எப்படி ஓஎஸை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, உங்களுடைய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க. உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா hitintopc.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். hitintopc ஓகே, hitintopcன்னு போட்டு வெயிட் பண்ணுங்கள். அதில் hitintopc.com ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணு. ஓகே, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்படின்னா hitintopcயோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகும். hitintopcயோட அஃபிஷியல் வெப்சைட் போயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம், சாஃப்ட்வேர் கேட்டகரிஸ் வைஸ் வேணாலும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு விஎல்சி மீடியா பிளேயர் எல்லாமே என்ன இருக்குது வித் கீயோடு அதில் இருக்கும். ஓகே, நீங்கள் மற்றபடி அந்த வேறு வெப்சைட்லாம் போய் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு கீ வந்து வரவே வராது. ஆனால் இதில் வந்து என்ன இருக்குது, எல்லா சாஃப்ட்வேருக்குமே கீ வந்து இதில் இருக்குது. 3D CAD, 3D அனிமேஷன், 3D மெட்டீரியல் ரெண்டிங், 3D மாடலிங், 3D பிரிண்டிங் எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, அக்கௌண்ட்ஸ் கீயோடு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மட்டும் தனியாகவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மேலேயே இருக்கும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வெர்ஷன் ஓஎஸ் வந்து வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் XP 2 வீக்ஸ் எகோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வித் ஐடி கீயோடு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு விண்டோஸ் 7 தான் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், விண்டோஸ் 7 சர்வர் பேக் 1 அல்டிமேட். ஓகே, அது 3 வீக்ஸ் எகோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு என்னுடைய லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணேன், இந்த ஓஎஸ் வந்து இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகும். ஒரு நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதோட இமேஜஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஓகே, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் அப்படி தான் வரும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வாங்க. ஓகே, அதில் என்னென்ன வெர்ஷன் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 7 அல்டிமேட்டு. ஓகே, விண்டோஸ் 7 அல்டிமேட்டில் 64 பிட்டு 32 பிட்டு ரெண்டுமே இருக்குது. ஓகே, சாஃப்ட்வேர் வந்து ஃபுல் நேம் வந்து விண்டோஸ் 7 ஸ்பெஷல். ஓகே, சர்வர் பேக் 1 அல்டிமேட் ஏப்ரல் 2021. ஓகே, ஃபுல் செட்டப் வந்து 5.6 GB ஆஃப்லைன் இன்ஸ்டாலும் இருக்குது. ஓகே, நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது வந்து 64 பிட்டும் சப்போர்ட் பண்ணும், 32 பிட்டும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, இதோட வெர்ஷன் எல்லாமே காமிச்சிட்டாங்க. இதோட ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்னா அப்படின்னா விண்டோஸ் 7 8 8.1 10 எதுவாக இருந்தாலும் ஓகே. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 512 MB RAM இருந்தால் போதும். நம்ம கவர்மெண்ட் லேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது 2 GB RAM இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம், 2 GB RAM ரெக்கையோடவே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் இது வந்து 512 MB RAM ரெக்கையோட இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ண முடியாது, MS ஆஃபீஸ் இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 GB இருந்தால் போதும். ஓகே, ப்ராசஸர் வந்து Intel 12 கோர் ப்ராசஸருக்கு வந்து இந்த OS வந்து ஓகே. நீங்கள் வந்து iCore 3 இது மாதிரி i3 i7லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லேப்டாப்புக்கு மாற்றிங்க. ஆனால் அது கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் 64 பிட் அப்படின்னு இருக்கலாம். இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடு 32 பிட்னு காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோடு 64 பிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த நியூ டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ஃபார் ரிசோர்ஸ் வந்துட்டு ஒரு லோகோ காமிக்குவாங்க. இப்போ ரிக்வெஸ்டட் ரிசோர்ஸஸ் வில் பி கிராண்டட் ஃப்ரம் லினக்ஸ் சர்வர். அவங்க சர்வர்லேருந்து கிராண்டட் பர்மிஷன் வாங்கிட்டு எனக்கு என்ன ஆகும், டவுன்லோட் ஆகும். இது மாதிரி தான் உங்களுக்கு லோகோ ஓடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கீழே என்ன ஆகும், ஓஎஸ் வந்து டவுன்லோட் ஆகும். ஆல்ரெடி என் ஓஎஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஓஎஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு காமி, ஏன்னா நான் என்னோடய லேப்டாப் கான்ஃபிகரேஷன் தகுந்த மாதிரி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் லேப்டாப் கான்ஃபிகரேஷன் தகுந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், Ctrl+J ப்ரெஸ் பண்ணுறேன். ஏன்னா டவுன்லோட்ஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், கட் பண்ணணும். ஓகே, இப்போ ரிக்வெஸ்டட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நெட்வொர்க்கோட ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீடாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுதுல்ல. ஓகே, hitintopc.com ISO ஃபைல் டவுன்லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ISO ஃபைல் உங்களுக்கு காமிப்பேன். டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா hitintopc.comல எனக்கு என்ன ஆகுது, ISO ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகுது. இந்த ISO ஃபைல் என்ன பண்ணுறேன், நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இருக்குது. ஓகே, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா hitintopc.com விண்டோஸ் 7 இந்த ISO ஃபைல் தான் டவுன்லோட் ஆகும். இப்போ நீங்கள் SD கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பென்ட்ரைவ் நீங்கள் பூட் பண்ணிடலாம். அந்த பென்ட்ரைவ் வந்து உங்கள் லேபில் இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்னு இருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இது எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா
இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிமூவபிள் டிஸ்க் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஃபோல்டர் போடாமல் இண்டிவிஜுவலாக வரும். அப்படி இண்டிவிஜுவலாக வந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், உங்களால் வாய்ஸ் போட முடியும். அப்படி இல்லைன்னா போட முடியாது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லேபுக்கு ஒரு சில கான்ஃபிகரேஷன் இருக்கும். இப்போ வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த ஏசர் லேப்டாப் இருக்குது பாருங்கள். ஏசரில் வந்து ஃபஸ்ட்டு டைம் கொடுத்த ஏசரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணி பூட் மெனு வந்து எனேபிள் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓஎஸ் வந்து பூட் ஆகும். அதே மாதிரி செகண்ட் டைம் கொடுத்த ஏசரில் பார்த்தீங்க அப்படின்னா F2 ப்ரெஸ் பண்ணி மெயினுங்கிற ஆப்ஷனில் போய் பூட் மெனு எனேபிள் பண்ணி F2 வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு F10 ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓஎஸ் பூட் ஆகும். அதே மாதிரி ஒரு சில லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ண உடனே நான் ஓஎஸ் ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகும். ஒரு சில லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா F7 இந்த கெட்வே NE46 RS1 இந்த மாதிரி லேப்டாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா F7 லாங் ப்ரெஸ் பண்ணி பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணிட்டு F7 லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுடைய பென்ட்ரைவ் நேம் காமிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், SanDisk அப்படின்னு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் நீங்கள் எப்போயும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். ஓகே, ஆனால் உள்ளே போன உடனே என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லும், அதுக்கப்புறம் நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்லாம் காமிக்கும். அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்மேட் டிரைவ் ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் ஃபார்மேட் அடிச்சுங்க. ஃபார்மேட் அடிக்காமல் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த லோக்கல் டிஸ்க்கு சிக்கு மட்டும் நீங்கள் ஃபார்மேட் அடிங்க. அது வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ நேம் ஏதாவது வெரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் கன்ஃபார்ம் லோக்கல் டிஸ்க்கு சியை மட்டும் ஃபார்மேட் அடிச்சு நீங்கள் வாய்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி தான் போகணும். இதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே கான்ஃபிகரேஷன் தான், அது எந்த இதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி அதுக்கான கிராபிக்ஸ் கார்டு, அதே மாதிரி எந்த ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணலாம், VLC மீடியா பிளேயர் இப்படிலாம் டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, உங்கள் லேப்டாப்புக்கான ரெக்யர்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.